வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் வந்துட்டோம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா இடித்த நாட்டுக்கோழி காட்டு வறுவல் எல்லாமே இடித்து செய்ய போகிறோம். இங்கே வந்து இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம். வரும்போது பச்சை மிளகா இங்கே எடுத்துக்கலான்னு பார்த்தோம். மஞ்சக்காட்டுக்குள் ஃபுல்லாக பச்சை மிளகா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று நைட் ஃபுல்லாக வந்து பெரிய காட்டு பனி வந்து ஃபுல்லாக அழிச்சிருக்கு. தோட்டத்தையே ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கு. இதுலேருந்து பச்சை மிளகா எடுத்துகிட்டு போய் தேவையான பொருளை இங்கேருந்து எடுத்து இங்கே இருக்கிற பொருளை வச்சு நம்ம சமைக்க போகிறோம். கருகு வேணுமா? இல்லைண்ணா பெரிய ஸ்டவ்வும் இருக்குது. நல்லா சுத்தமான மஞ்சள், மனமே மஞ்சள் மனம் பயங்கரமாக இருக்குது. அதான் இங்கே இந்த காட்டிலேயே எடுத்து அரைச்சி வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணனோட வீட்டில் தோட்டம் தான், அவங்க வீட்டு யூஸ்க்கு அரைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் அதை வாங்கிட்டோம். எல்லாமே இஞ்சி போட்டுக்குவோம். பூண்டு போட்டுக்கலாம். நம்ம இதை அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்றக்கும் இது ஒரு வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இது இருக்குது, இது சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். வேறு ஜூஸ் வருது, இது ஒரு டேஸ்ட், இது நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். போதும், ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். நெடிக்கை தோட்டத்திலே பொரிச்சது, நல்ல காரம் இருக்கும். அதனால் கம்மியாகவே போட்டுக்குவோம். சின்ன ஆட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது, அதனால் இவ்வளோ போட்டு இடிக்க முடியல. அதனால் நல்லா பொடி பொடியாக வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் போட்டு இதை இடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணியிருக்கோம். ஆமாம், தண்ணி எடுத்த பக்கம் தம்பி தூக்கடி கால் அது இடியில். அவ்வளோதான். நம்ம எல்லாமே இங்கே இடித்து எடுத்துட்டோம்.
சரி இடிக்கிறதுக்கு ஆட்டாங்கல் இருந்து வந்து இடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இங்கேயும் தண்ணிக்கு வந்து ஒரு ஆத்தோரமாக போய் சமைக்கலான்னு முடிவு பண்ணி அங்கே போகலான்னு கிளம்புறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து வந்து ஆத்தோரம் சமைச்சு சாப்பிடுவோம். வா, லொக்கேஷன் வந்தாச்சு. சீக்கிரமாக இருட்டாக இருக்குள்ள சமைக்கணும். எப்போ பார்த்தாலும் கடைசி இருட்டுக்கிட்ட வந்து சேர்றோம். லொக்கேஷன் வந்துட்டோம். இப்போது மிளகு சீரகத்தை போட்டு நல்லா இடிச்சுக்கிறோம். மரச்சக்கு நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா குறுமிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோம். ஏன்னா இதில் கருவேப்பிலை தவிர்த்து எல்லாமே இடிச்சிட்டோம். இடித்து வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டுக்குவோம். அடங்கப்பா, மஞ்சள் வெங்காயம் கலந்துருச்சு. கல்லுப்பு, மழை வேறு வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் செய்யணும். நமக்கு நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ இடித்து வச்ச நாட்டுக்கோழியை போட்டுருவோம். உப்பு போட்டுக்குவோம், இடித்த கல்லுப்பு. நண்பர்களே, நல்ல ஒரு குளியல், அருமையான சிறுவாணி தண்ணி, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அருமையாக குளிச்சுட்டு இருக்கோம். கோழி வேக போட்டாச்சு, நல்லா சாப்பிட்ணும். அதனால் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் சாப்பிட்லாம்.
நல்லா சில் தண்ணியில் சூப்பராக ஒரு குளியல் போட்டுட்ருக்கோம். 1 மணி நேரம் கண்டிப்பாக வேகும். வெந்தோடனே உங்களுக்கு இடித்த நாட்டுக்கோழி வறுவல், காட்டு வறுவல் எப்படி இருக்குன்னு நாங்கள் ருசித்து உங்களுக்கு காட்டுறோம். பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நாட்டுக்கோழி அதாவது இடித்த நாட்டுக்கோழி காட்டு வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. லொக்கேஷனில் மழை பெஞ்சிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்லா ஒரு ஆயா உழுந்துச்சுடா. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது. இடித்த நாட்டுக்கோழி காட்டு வறுவல் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த லொக்கேஷனில் நாங்கள் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப உண்மையாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி காட்டு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கு. இடித்த நாட்டுக்கோழி காட்டு வறுவல். நான் ஒரு பரதேசிடா, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும்.